அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி சூப்பரான குடமிளகாய் கிரேவி செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கு தேவையானவை குடமிளகாய் 2, மீடியமான வெங்காயம் 2, மீடியமான தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, புதினா, மல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் விழுதாக நைஸாக அரைச்சிக்கின்னு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு பட்டர் சேர்த்தா சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு இந்த நைஸாக அரைச்ச விழுதை நல்லா பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான மசாலா பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த மசாலாவை போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்தா எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம கரெக்டான பதத்துக்கு நம்ம செய்முறையை செய்துன்னு அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விடுன்னு. அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போக நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்குன்னு வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சோம்னா அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம இந்த விழுதோடையே சேர்த்துக்கின்னு நல்லா கிளறி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கலருக்காக நான் சேர்க்குறது, காரம்லாம் ஜாஸ்தியாக இருக்காது. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்தது வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க, எனக்கு என்கரேஜாக இருக்கும். இப்போ குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கருவேப்பிலை, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு குடமிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடின்னு காரம், புளிப்பு, உப்புலாம் செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். இது இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சூப்பரான குடமிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.